Good morning, students. Today we have seen about continuation part of the lesson, electronic payment system. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டமில் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போது வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஸ்டோர்டு வேல்யூ கார்ட்ஸ் இது எல்லாமே ஒன் ஆஃப் த எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் தான். இது வந்து கார்ட் பேஸ்டு. நான் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணால் மட்டும்தான் இது எல்லாமே நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே இந்த கார்டை வந்து ஸ்வைப் பண்ணணும். இது வந்து கார்ட் பேஸ்டு. நான் கார்டு இல்லாமையுமே என்னால் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வித்தவுட் கார்டு அது எப்படி, எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வித்தவுட் கார்டு அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். Apart from card-based payment systems, there are many alternative electronic payment systems. With the advent of computers, network technologies, and electronic communications, a large number of alternative electronic payment systems have emerged. These include ECS, EFT, and RTGS. So, இந்த மாதிரியான பேமெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இசிஎஸ்னால் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ், இஎஃப்டி அப்படின்னா எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், அண்ட் தென் ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஆர்டிஜிஎஸ் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செட் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீஸ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்டு டு இலூ ஆஃப் ட்ரெண்டிங் கேஷ் இன் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸு. ஸோ இது வந்து லோக்கலாகவும் பண்ணிக்கலாம், வேணா இன்டர்நேஷ்னல் லெவல்லையுமே இந்த ட்ரான்சாக்ஷன் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இசிஎஸ் எலக்ட்ரானிக் கிளியரிங் சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, electronic clearing service can be defined as a repeated transfer of funds from one bank account to multiple bank accounts or vice versa using computer and internet technology. ஸோ இப்போ நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லையா, நம்ம மொபைல் பேங்கிங்கில் பண்ணுறோம் இல்லையா, என்னோட அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னோட ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை மோர் தென் ஒன் பர்சன்ஸ்க்கோ நான் என்ன பண்ணுறேன், அமௌண்ட்டை வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து இசிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த பேயர் இன்ஸ்ட்ரக்ட் த பேங்க் டு டெபிட் ஃப்ரம் his bank account and credit in on one or more payee bank account, provide amounts and dates of the payments earlier. These systems provide a convenience of paperless payments. ஸோ இது என்ன பண்ணுறாங்க, இது வந்து நான் யார் பேயி, நான் வந்து கொடுக்குறேன் இல்லையா, மற்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், என்னோடய அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். நான் யாருக்கு அனுப்புகிறேனோ அவங்களுக்கு என்ன ஆகும், அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகும். ஸோ இது வந்து பேப்பர்லெஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இசிஎஸ் அப்படிங்கும்போது இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பல்க் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுனால பேமெண்ட் அந்த டேட்ஸை வந்து நான் ரிமைண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னாகும், என்ன பெனிஃபிஷரி நேமு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் தென் ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ என்றைக்கு டேட்டு, டைமிங்கு, ஸோ இதெல்லாமே நான் மென்ஷன் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து அதை திருப்பி எடுத்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி யூஸ்டு டு இன்ஸ்டிடியூஷன் ஃபார் மேக்கிங் பேமெண்ட்ஸ் சச் அஸ் டிஸ்கிரைபிங் ஆஃப் salary, pension or dividend interest among shareholders. Similarly, individual bank customers also can make small value repetitive payments such as paying EMI. ஸோ இதெல்லாம் எதுக்காக, இந்த மாதிரி ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இப்போ சேல்ரி போடுறாங்க, இப்போ டீச்சர்ஸ் எங்களுக்கே ஆகட்டும், இப்போ சேல்ரி போடுறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, எங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வச்சுருவாங்க. வாங்கி வச்ச பிறகு அவங்க வந்து இண்டிவிஜுவலாக முன்னாடியாவது கேஷாக வந்து கொடுப்பாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, எல்லாமே அக்கௌண்ட் சிஸ்டம் ஆகிடுச்சு. ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எல்லாமே பேங்கிங் மூலியமாக பண்ணதுனால இப்போ எங்களோட சேல்ரி என்ன ஆகும் அப்படின்னா எங்கள் அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும். ஸோ இந்த மெசேஜ் வந்து எனக்கு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜாக வந்துடும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து எனக்கு இன்டர்நெட் தேவைப்படுமா, கண்டிப்பாக தேவைப்படாது. ஸோ இதுக்கு வந்து இன்டர்நெட் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது இந்த இசிஎஸ் பொறுத்த வரைக்கும். பட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எனக்கு நெட்டு வேணுமே தவிர, இப்போ நான் ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட் நான் க்ரெடிட் ஆகிடுச்சு, டெபிட் ஆகிடுச்சு அப்படின்ற ரிசீவ் பண்ணுறதுக்கு எனக்கு நெட்டு தேவை கிடையாது. ஸோ அதான் இசிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, சேலரியாக இருக்கட்டும், ஷேர் ஹோல்டர்ஸ், பென்ஷன், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த இசிஎஸ்சில் பண்ணலாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இசிஎஸ் கேன் பி யூஸ்டு ஃபார் போத் கிரெடிட் அண்ட் டெபிட் பர்பஸ், தட் இஸ் மேக்கிங் பல்க் பேமெண்ட்ஸ் ஆஃப் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட்ஸ்.
இசிஎஸோட கிரெடிட்னா என்ன, டெபிட். கிரெடிட்னா நமக்கு தெரியும், கிரெடிட் கார்டு. இசிஎஸ் இஸ் கிரெடிட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பல்க் பேமெண்ட்ஸ் அமௌண்ட்ஸ். இன் திஸ் மோட் a single account is debited and multiple accounts are credited. This is a type of transaction or push transactions. ஸோ அதான் சொன்னது. இதுக்கு வந்து என்னது கிரெடிட்னா ஒருத்தவங்க அனுப்புகிறாங்க மல்டிபிள் பர்சனுக்கு. ஸோ அதான் எக்ஸாம்பிள் சொன்னோம். என்னென்னா ஒரு நம்ம ஸ்கூலே ஆகட்டும், நம்ம ஸ்கூல் வந்து இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே நம்ம சேலரி வந்து கொடுக்கறது வந்து இந்த இசிஎஸ் கிரெடிட். ECS debit. ECS debit is a inverse of ECS credit. ஸோ அதோட தலைக்குப்புற இதோட இதுதான் ECS அப்படின்னு சொல்கிறாங்க. இட் யூஸ்டு ஃபார் பல்க் இதோட இன்வர்ஸ் அப்படிங்கிறது தான் இசிஎஸ் டெபிட். அப்படிங்க கிரெடிட்டோட இன்வர்ஸ் தான் டெபிட். இட் இஸ் யூஸ்டு ஃபார் பல்க் கலெக்ஷன் ஆஃப் அமௌண்ட். இன் திஸ் மோட் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஆர் டெபிட்டட் அண்ட் த டர்ன் சிங்கிள் அக்கௌண்ட் கிரெடிட்டட். ஸோ மல்டிபிள் பர்சன் வந்து ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து கிரெடிட் அண்ட் டெபிட் பண்ணுறது. திஸ் டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஹஸ் புல் ட்ரான்சாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள், திஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆஃப் பல்க் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இஸ் டெபிட்டட் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஆன் தர் பீரியட் கான்ஸ்டன்ட் அண்ட் பெய்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ மோர் தென் ஒன் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம பே பண்ணுறோம் இல்லையா, அந்த சிஸ்டம்ஸ் தான் வந்து இசிஎஸ் டெபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. த எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர், EFT. Electronic fund transfer is a electronic transfer of money over on online network. The amount sent from the sender's bank branch is credited to the receiver banks from bank branch on the same day in batches. Unlike a traditional process, EFT save the effort on sending demand draft through post on the and the inherent delay in reaching the money of to the receiver. Banks may change commission of using this service. EFT is widely used method for moving funds from one account to another account. இப்போ நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கமிஷனர்ஸாக வந்து வாங்குறாங்க இல்லையா, அதுதான் இந்த சொல்லியிருக்கிறாங்க எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட். ரியல் டைம் க்ராஸ் செட்டில்மெண்ட் அப்படிங்கும்போது என்னது, RTGS system particularly used for the settlement of transactions between financial institutions, especially banks. As name indicate, RTGS transactions are processed at the real time. RTGS payments are also called and push payments that are initiated by the payer. RTGS payments are generally large value payments, that is high volume transactions. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, செட்டில்மெண்ட் அமௌண்ட் இப்போ வந்து நிறைய பர்டிகுலர்ஸ் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, விஆர்எஸ் வாங்குவாங்க, அதே மாதிரி ரிட்டையர்ட் ஆகுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆஃப் மணி வந்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பல்க் அமௌண்ட் ஆஃப் ஹை வால்யூம் ஆஃப் மணியெல்லாம் ட்ரான்ஸாக்ட் பண்ணுறது இந்த டைப் ஆஃப் RTGS இந்த மாதிரியான ஃபண்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அன்கண்டிஷனல் irrevocable அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்கண்டிஷனல் அப்படிங்கும்போது the beneficiary will receive funds regardless of whether he fulfill his obligation to buyer or whether he would deliver the goods or perform the service or a quality consistent with order. ஸோ இந்த செட்டில்மெண்ட் ட்ரான்சாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இப்போ நம்ம ஒரு இது நம்ம முன்னாடி சொன்னது வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது அந்த செட்டில்மெண்ட் அது சொன்னது. இப்போது இது வந்து என்னென்னா அன்கண்டிஷனல் அப்படிங்கும்போது ஒரு திங்ஸ் வாங்கிட்டு அதோட குவாலிட்டி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்கறது. ஸோ அதுதான் அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்கிறது. தென் irrevocable அப்படிங்கும்போது கரெக்ட்லி ப்ராசஸ்டு ட்ரான்சாக்ஷன் cannot be reversed and its money cannot get refunded. The so-called settlement finality. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செட்டில்மெண்ட் ஃபினாலிட்டி அப்படின்னாலே நமக்கு என்னது ஃபைன் அப்படின்றது தான். ஸோ மேபி எனி கரெக்ஷன்ஸோ இல்லை ஏதாவது நம்ம வந்து லேட் பேமெண்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது இது என்ன பண்ணுவாங்க, ஃபினாலிட்டி வந்து கொடுப்பாங்க. The electronic wallets
எலக்ட்ரானிக் வேலட்ஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, இப்போ நம்மளோட பர்ஸ் வேலட் அப்படிங்கிறது பர்ஸ் மாதிரி தான். இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளோட மணி இருக்குது இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பேங்கிங் நெட் பேங்கிங் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா மொபைல்லையோ இல்லை நம்ம சிஸ்டம்லேயோ ஹேண்டில் பண்ணுவோம். அப்படிங்கும்போது எல்லா டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டு எல்லாமே என்னது என்னோடய பர்ஸுங்கிறது என்னது இங்கே வேலெட்டு. ஸோ என்னோடய மொபைலில் தான் இருக்குது. ஸோ என்னோடய அக்கௌண்ட் அப்படிங்கிறத இங்கே வேலெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஆப் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி படிக்க போகிறோம் இல்லையா, அந்த கிரிப்டோ கரன்சியில் இந்த வேலெட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங்காக வரும். Electronic wallets or electronic purse allow users to make electronic transactions quickly and securely over the internet through smartphones or computers. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது ஒன் ஆஃப் த வேலட் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப செக்யூராகவும் டிரான்சாக்ஷன் குயிக்காகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் த்ரூ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் த எலக்ட்ரானிக் வேலட் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம் ஆஸ் அ ஃபிசிக்கல் வேலட் இன் த டேர்ம் தட் இட் ஹோல்ட் அவர் மணி. ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் வேலட் மாதிரி தான், அதாவது நம்மளோட பேங்க் மாதிரியே தான் கேஷ் வைக்கிறோம். ஃபிசிக்கல் வேலட் வைக்கும் கேஷ் வைக்கிறது மாதிரி தான். அதே மாதிரி தான் இது வந்து என்னதுன்னா நம்மளோட பணத்தை வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக இது. எலக்ட்ரானிக் வேலட்ஸ் வேர் ஃபர்ஸ்ட் ரெகனைஸ்ட் ஏ மெத்தட் ஆஃப் ஸ்டோரிங் மணி அண்ட் எலக்ட்ரானிக் ஃபார்ம் அண்ட் பிகம் பாப்புலர் பிகாஸ் இட் ப்ரொவைட் கன்வீனியன்ட் வே ஃபார் ஆன்லைன் ஷாப்பிங். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பாப்புலராக ஆகிடுச்சு. With the development of advanced internet, the use of electronic wallets turned out as an efficient transaction tool. This is evidenced by the many e-commerce websites that use electronic wallets as a transactions tool. There were several electronic wallet services that are now widely used. Example, PayPal, SBI Buddy. ஸோ இந்த வேலட் இருக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் அப்படிங்கும்போது நான் இதுதான் நம்ம பேங்கிங்கில் பண்ணுறதுனால நான் எப்போ பண்ணேன், யாருக்கு பண்ணேன், மேபி இப்போது இது அக்கௌண்ட்டில் இது அக்கௌண்ட் நம்பரில் ஒரு நம்பர் ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சு, என்னோடய ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு பதிலாக சம் அதர் பர்சன்ஸுக்கு என்னோடய அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நான் என்ன அப்ரோச் பண்ணுறதுக்கு இல்லையா, என்னோடய பேங்க்கில் போய் நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு அது ஒன் ஆஃப் த எவிடென்ஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது அந்த ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் என்ன அதோட டேட்டு டைமு யாருமே நம்மளால் தப்பு சொல்ல முடியாது இல்லையா, நீங்கள் கொடுக்கல அப்படின்ற நம்மளால் சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த எவிடென்ஸாக நமக்கு ஆகிடுது. அதனால நம்ம இ-காமர்ஸில் இந்த கூட்ஸ்லாம் வாங்குகிறோம் இல்லையா, திங்ஸ் ஒரு வாங்குறது இ-காமர்ஸ்னாலே ஒரு பொருள் வாங்குறது கொடுக்கறது தான் என்னது த்ரூ ஆன்லைன் மூலிமா. ஸோ அப்படிங்கும்போது ஒன் ஆஃப் த எவிடென்ஸாக எனக்கு இந்த பேமெண்ட் எனக்கு இருக்குது. அதுக்காக என்னதுன்னா எஸ்பிஐ படி இதில் ஒன் ஆஃப் த ஆப். தென் மொபைல் பேங்கிங் அண்ட் இன்டர்நெட் பேங்கிங். மொபைல் பேங்கிங்னாலே தெரியும், நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுறது. இன்டர்நெட் பேங்கிங்னால நம்ம மொபைலையும் யூஸ் பண்ணலாம், தென் அட் ப்ரெசன்ட் நம்ம சிஸ்டம்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் பேங்கிங் அப்படிங்கும்போது வந்து டெபிட் கார்டு இட் எனேபிள் டு சென்ட் ஆர் ரிசீவ் ஸ்மார்ட் ஃபோன் ஹேவ் ஆல்ரெடி aspired the place of digital camera and voice recorder as soon as it will double up as virtual debit cards. It enabled to send or receive money instantly without any plastic card. ஸோ என்ன பண்ணுறேன், நான் அந்த கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணாமல் நான் மொபைல் பேங்கிங் மூலியமாகவே என்ன பண்ண முடியும், என்னோடய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. ஸோ இதுதான் மொபைல் பேங்கிங் சொல்லுவோம். மொபைல் பேங்கிங் இஸ் another form of net banking. The term mobile banking, also called m-banking, referred to the service provided by the bank to the customer to conduct banking transactions with the aid of mobile phones. These transactions included balancing, checking, account transfers, payments, purchase, etc. Transactions can be done at any time and anywhere. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மொபைல் பேங்கிங்கில் நான் எங்கேருந்து வேணாலும் என்ன பண்ணுவேன், என்னோடய ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு முடியுது. நான் எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்லை. டேரெக்டாக என்னோடய பேங்க்குக்கோ எங்கேயும் போகணுங்கிற நெசசிட்டி எனக்கு இல்லை. நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் இருந்துட்டு என்னோடய ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முடியுது. அதான் அந்த பர்பஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மொபைல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஷீட் எனக்கு கிடைக்கும், நான் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த மொபைல் பேங்கிங்கில் எனக்கு கிடைக்குது. த வேப் ப்ரோட்டோகால் இன்ஸ்டால் ஆன் த மொபைல் ஃபோன் குவாலிஃபை த டிவைஸ் த்ரூ ஆஸ் அன் appropriate applications for mobile session
establishment with the bank's website. In this way, the user has an option of permanent control over the account and remote management on his own finance. Mobile banking operations can be implemented in the following ways: contacting the call center, automatic IVR telephone services, using a mobile phone with SMS, web technology, using smartphone applications. ஸோ மொபைல் பேங்கிங்னாலே ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியுது அப்படின்னாலே அந்த இந்த வேப் ப்ரோட்டோகால்ஸ் நம்மளோட மொபைலில் இருக்குது அப்படின்றது தான் மீனிங். ஸோ அந்த வேப் ப்ரோட்டோகால் இருந்தால் வழியே நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணுறதுக்கு முடியும். Then internet banking. Internet banking is a collective term of e-banking, online banking, virtual banking. ஸோ மொபைல் பேங்கிங்னா மொபைலில் பண்ணுறது. இன்டர்நெட் பேங்கிங்கிறது சிஸ்டமில் நான் போய் என்ன பண்ணுவேன், என்னோட ஒரு பர்டிகுலர் பிரான்ச் இப்போ எஸ்பிஐன்னு எடுத்துகிட்டு அந்த எஸ்பிஐங்கில் போய் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே என்ன பண்ணுவேன் நான் த்ரூ ஆன்லைன்லேயே பண்ணிக்கிறது தான் இந்த இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Internet banking allow customers and financial institutions to conduct various financial transactions on a secure website operated by the banking institutions. This is a very fast and convenient way of performing any banking transactions. It enables customers of bank conduct a wide range of financial transactions through a website. In fact, it is it's like a branch exclusively operating on individual customers. The online banking system will typically contact to the core banking systems operated by the customers themselves. அதாவது என்ன சொல்லிக்கிறாங்க, செல்ஃப் சர்வீசிங் பேங்கிங் சொல்லியிருக்கிறாங்க. செல்ஃப் சர்வீசிங் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பேங்கிங் டீட்டெயில்ஸை அந்த பிரான்ச்சஸ் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த எஸ்பிஐன்னு எடுத்துகிட்டேன்னா அந்த எஸ்பிஐயில் போய் நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிட்டுனா என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு பர்டிகுலர் மெசேஜஸ் வரும். ஸோ அதுக்கு என்ன வேணும், நான் ஒரு பாஸ்வேர்டு ஒரு யூசர் நேம் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எவ்ரி டைம் நான் உள்ளே போகும்போது நான் என்ன பண்ணுவேன், அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிடுவேன். தென் நான் என்ன பண்ணுவேன், ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும் அந்த மொபைல் பேங்கிங் மூலியமாக. ஸோ நெட் பேங்கிங் மூலியமாக. ஸோ இதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கும்போது நான் வந்து டைரெக்டாக பேங்க்குக்கு போய் அப்ரோச் பண்ணுங்கிற நெசசரி இல்லை. நானே என்னோடய ஃபண்டை இண்டிவிஜுவலாக யாருக்கு ட்ரான்சாக்ட் பண்ணணுமோ அவங்களுக்கு நான் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதானது இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோட பர்பஸ்ஸு. இதனால் என்ன பண்ண முடியும், என்னோடய டைம் வந்து சேவ் ஆகுது. அட் எனி டைம் நான் என்னோடய ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, த அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்நெட் பேங்கிங் ஆர் தட் த பேமெண்ட்ஸ் ஆர் மேட் த convenience of the account holder and the secured by username and password. That is, with internet access it can be used from anywhere in the world at any time. நான் சொன்னதான் சொல்லியிருக்காங்க. At any standard browser is adequate. Internet banking does not need installing any additionally software. ஸோ இந்த கூகுள் க்ரோம் அதில் நான் டேரெக்டாக போயிட்டேன்னா போதும். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இன்ஸ்டால் பண்ணாலும் தப்பு கிடையாது, அவங்களோட ஓன் பர்பஸ் பொறுத்து தான். ஸோ சில பேங்கிங் எல்லாமே ஒரு ஆப் எல்லாமே இருக்குது, ஃப்ராடு ஆப்புமே இருக்குது. அந்த மொபைல் அந்த பர்டிகுலர் பேங்க்கில் வச்சுட்டு ஆப்பு தனியாக ஃப்ராட் பண்ணுறதுக்காக ஹேக்கிங் பண்ணுறதுக்கான ஆப்பும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்னாலும் பண்ண முடியும். இல்லை நமக்கு தான் தேவையில்லாமல் என்ன நம்மளோட மணியும் வேஸ்ட்டாக போகும், நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெஃப்ட் ஆகும். Apart from regular transaction, internet banking protocol portal provide complete control over all banking demands such as available balance, transaction statements, recent transaction, bill payment, blocking a card in case of theft or loss, information about other bank products like a payment card, deposit, loan, etc. ஸோ இந்த பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் இருக்கிறதுனால நான் ஒன்றுமே இந்த என்னோடய லோனு என்னால் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நான் என்னோடய லோன் எவ்வளோவுக்கு என்ன எலிஜிபிள், தென் என்னோடய கார்டு வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இப்போ என்னை பிளாக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு வெரைட்டியான ஆப்ஷன்ஸ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. The following steps transfer fund using net banking. என்ன மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னோட லாகின் பண்ணணும், உள்ள பேங்க் அக்கௌண்ட் அவங்களோட
யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகணும். அதுக்கப்புறம் என்னது பெனிஃபிஷரி அப்படிங்கும்போது என்னோட யாருக்கு நான் பணம் அனுப்ப போகிறனோ அவங்களோட நேமு, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், தென் அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் இதெல்லாமே என்ன பண்ணணும் நான் ஆட் பண்ணணும். அப்புறம் தேர்டு வந்து என்னென்னா அவங்களோட எந்த மாதிரியான நான் பேமெண்ட் வந்து பண்ண போகிறேன், ஐஎம்பிஎஸ்ஸா, ஆர்டிஜிஎஃப்எஸ்ஸா அண்ட் என்இஎஃப்டியா அந்த மாதிரி என்ன மாதிரியான பேமெண்ட் நான் பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணணும். தென் அமௌண்ட் எவ்வளோ கொடுக்க போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணணும், என்ட்ரி பண்ணணும். தென் லாஸ்ட்டாக ஃபைனலாக சப்மிட் கொடுத்துட்டு பிறகு எனக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அதை நான் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே தான் என்னோடய மொபைல் பேங்கிங்கோட நெட் பேங்கிங்கோட ஸ்டெப்ஸு. ஓகேவா? மேபி சில பேர் பண்ணியிருப்பீங்க, இன்கேஸ் சில பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களோட அண்ணாவோ இல்லை அக்காவோ மேபி இல்லைனா அம்மா அப்பா சில பேர் வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை கேளுங்க. தென் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் UPI. Unified Payment System Interface is a real-time payment system developed by National Payment Corporation of India to facilitate interbank transaction. It is a simple, secure and instant payment facility. This interface is regulated by the Reserve Bank of India and used for transferring funds instantly between two banks' accounts through mobile devices. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இதே தான் நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் இந்த UPI இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதனால இது யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா UPI, நெஃப்ட் இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, நெஃப்ட்டு அந்த ஆர்டிஜி, ஐஎம்பிஎஸ் சொன்னோம் இல்லையா, மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி ஒன் ஆஃப் தான் UPI. நம்ம ஒரு நம்பர் ஒன் டைம் பாஸ்வேர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறது இது. Unlike traditional e-wallet which take a specific amount of money from user and store in the own account, UPI withdraw and deposit fund directly from one bank whenever a transaction requested. It also provides peer-to-peer collect request which can be scheduled and paid as per requirement and convenience. Peer-to-peer one-to-one. எனக்கும் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கும் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த காண்டாக்ட் இருக்கும். அதான் பியர் டு பியர் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐஎம்பிஎஸ் சர்வீசஸ் நமக்கு மெசேஜ்லாம் வரும் இல்லையா, அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட்லாம் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா, யாருக்கு ஷேர் பண்ண மாட்டோம். UPI அப்ளிகேஷன் எப்படின்னா 2 டைப் ஆஃப் அட்ரஸஸில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. எப்படின்னா குளோபல் அண்ட் லோக்கல். குளோபல் அப்படிங்கும்போது ஐஎஃப்எஸ்சி கோடு நம்ம எதுக்கு இன்டிமேட் பண்ணுறோன்னா எல்லா பிரான்ச்சஸ்க்கும் வேர்ல்டு வைடு நம்மளால் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம இன்டிமேட் பண்ணுறோம். இந்த லோக்கல் அட்ரஸ் வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்குது. VPA, virtual payment address, also called a UPI ID. It is a unique ID similar to email ID. Enable us to send and receive money from multiple banks and prepaid payment issues. Bank or the financial instruments allow the customer to generate VPA using phone number associated with the Aadhaar number and bank account number. VPA replaces bank account details, thereby completely hide critical information. ஸோ இந்த VPA அவங்க தான் வர்ச்சுவல் பேமெண்ட் லோக்கலில் கொடுக்குறதுனால இப்போ நம்ம கேட்குறாங்களே உங்கள் ஃபோன் நம்பரோ இல்லைனா உங்களோட ஆதார் கார்டு அது மாதிரி ஏதோ ஒன்று கொடுங்க. ஒரு சில இடத்துல தான் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபுல்லாக கொடுப்போம். மீதி இடத்துல வெறும் அக்கௌண்ட் நம்பரும் ஃபோன் நம்பரும் நம்மளோட இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி லோக்கல் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் இது மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி இருக்கும். அவங்களே கண்டிஷன்ஸ் வேணும் வச்சுருப்பாங்க, இதுக்கு இது வேணும் அப்படின்னுட்டு. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இந்த MPIN மொபைல் பேங்கிங் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இஸ் a requirement of confirmation each payment. UPI allow operating multiple bank accounts in a single mobile application. Some UPI applications also allow customers to initiate the transaction using only Aadhaar number in absence of VPA. சொன்னாங்க இல்லையா, இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் VPA வர்ச்சுவல் பேமெண்ட் சிஸ்டம்க்கு ஆதார் மட்டுமே இப்போ என்ன பண்ணுறாங்க போதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த UPI டிரான்சாக்ஷனில். UPI டிரான்சாக்ஷன் எப்படி அப்படின்னா பே ஆன்லைன், ஸ்கேன் அண்ட் பே, மணி ட்ரான்ஸ்ஃபர். UPI நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜிபே அதுதான் UPI. அந்த ஸ்கேன் அந்த இப்போ நம்மளோட
கேஸ் வீட்டில் வாங்குவாங்க இல்லையா, அந்த கேஸுக்கு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ஸ்கேனிங் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் அமௌண்ட் நான் பே பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ டேரெக்டாக வர அவங்கள்ட்ட அந்த அந்த போடுறாங்க டெலிவரி பாய் கிட்ட நான் அமௌண்ட் கொடுக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. நான் அந்த யூபிஐ அந்த ஸ்கேன் பண்ணி அந்த கோடிங்க்கு நான் என்ன பண்ணுவேன், என்னோடய அமௌண்ட் எவ்வளவோ அதை நான் கொடுத்தா போதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. இது ஜிபேயில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பர்பஸில் எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், வெறுமனே இந்த யூபிஐ கொடுக்கும்போது என்னோடய ஆதார் கார்டு கொடுத்துருப்பேன் ஏற்கனவே இருக்கும். அவங்களுக்கு என்ன ஜஸ்ட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் இன்டிமேட் பண்ணால் போதும் இல்லையா, என்ட்ரி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜிபேயில் அப்படி தானே நான் ட்ரான்ஸ்ஃபாக்ட் பண்ணுறேன், வெறும் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நான் அமௌண்ட்டை பே பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு வந்து ஐஎஃப்எஸ்சி கோட் தேவையில்லைல்ல, அதுதான் யூபிஐயோட பர்பஸ். விபிஏ வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, இமீடியட் மணி ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ மொபைல் டிவைஸ் ரவுண்ட் த கிளாக் 24/7. எனது 24 மணி நேரம் எப்போ வேணால் நான் என்ன பண்ணிக்கிறேன் வேணுமா. இப்போ ஒருத்தங்க திடீர்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ மேபி நிறைய பேர் பண்ணியிருந்திருப்பீங்க இந்த மாதிரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டில் இருந்திருப்பீங்க, மொபைல் வச்சுருப்பீங்க, வீட்டில் அமௌண்ட் வச்சுருப்பாங்க அண்ணாவோ அக்காவோ மொபைலு, அவங்க மூலியமாக என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஜிபே பண்ணி விடுங்க, நான் இங்கே ட்ரெஸ் கடையில் இருக்கிறேன், அமௌண்ட்டு இல்லை காலி, எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ மேபி சில பேருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நாட் ஓன்லி கிளாத்ஸ் ஷாப்பு, எங்கேயோ இப்போ நம்ம போகிறோம் திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங், இப்போ கிளம்புறோம் அப்படின்னா அமௌண்ட் இல்லைன்னா ரெஜிஸ்டர் நீ போடுங்க, நான் இப்போ அமௌண்ட் அவங்களுக்கு நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். இது எல்லாமே என்னது, இன்ஸ்டன்ட் அமௌண்ட்டு. கேன் யூஸ் சிங்கிள் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் ஆக்சஸிங் மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ், சிங்கிள் கிளிக் ஆத்தென்டிகேஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஆர் ஃபண்ட். ஸோ நான் இது ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஃபாக்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே என் மொபைலில் என் கையில் எனக்கு ஃபோன் இருந்தால் போதும், அது ஒரு அக்கௌண்ட் இருந்தால் வச்சு போதும். அக்கௌண்ட் நான் லிங்க் பண்ணியிருக்கணும், அது நான் வெறுமனே அமௌண்ட்டு போயிடுமா, போகாது. என்னோடய அக்கௌண்ட்டில் நான் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் என்னோட மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இட் இஸ் நாட் ரெக்யர்ட் டு என்டர் த டீடைல்ஸ் சச் as a card number, account number, IFSC, etc. for every transaction. Electronic payment bill will become much easier without requiring a digital wallet or credit card or debit card. ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நான் அக்கௌண்ட் நம்பரோ கிரெடிட் கார்டோ அதெல்லாம் கொடுக்கணும், கார்டு நம்பரோ கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்களோட ஃபோன் நம்பரை மட்டும் நான் என்ட்ரி பண்ணால் போதும், ஏன் அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். ஸோ இதுதான் யூபிஐயோட ஜாப். இப்போ அது மேக்ஸிமம் இந்த யூபிஐ தான் நடந்துகிட்ருக்கு. தென் கேஷ் ஆன் டெலிவரி. நிறைய பேர் இப்போது நீங்கள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதிலெல்லாம் நான் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்ருப்பீங்க, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிடுவீங்க. அந்த திங்ஸை வாங்கின பிறகு நீங்கள் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டை நம்ம கொடுப்போம். சில பேர் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இல்லாமல் இருந்திருக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கார்ட்ஸ் இல்லாதவங்க டேரெக்டாக கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னு கொடுத்து மோட் ஆஃப் பேமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம அவங்க திங்ஸை கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. அது இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் எங்கேயுமே ஷாப்பிங் போகாமல் என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் நிறைய பேர் பண்ணியிருப்போம். அதுவும் பாய்ஸ் வந்து என்ன மாதிரி லைக் பண்ணுவாங்க, கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸஸ் லைக் பண்ணுவாங்க, பாய்ஸ் என்ன பண்ணுவீங்க, வாட்சஸ், அந்த ஷூஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்குவோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ண முடியும். கலெக்ட் ஆன் டெலிவரி. டிஸ்கிரைப் a mode of payment which is a payment made only a receipt or goods rather in advance. Originally the term apply only to cash payment, but since the other form of payment have become more common, the word cash has sometimes have been replaced by a word collect or transaction with checks, credit cards and debit cards. So COD code is often used as an additional payment option in e-commerce. It offers the recipient or advantage of paying only when commodity is handed over that is likely similar to traditional system. If the goods are not paid, they are returned the retailer. ஸோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது வந்து நார்மலாக நம்ம ஃபிசிக்கல் ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான். நான் ஒரு திங்ஸை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், அமௌண்ட்டாக வாங்கிட்டு போகிறேன். ஸோ இன்கேஸ் அவங்க அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த திங்ஸை எடுத்துகிட்டு போயிடுவாங்க.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த பீம் ஆப்லாம் நிறைய ஆப் இருக்குது மொபைல். ஆனால் எல்லா ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதோட ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஒரு சில இது தப்பானாலும் டோட்டலாக நம்மளோட மணிஸை வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் இப்போ எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அவ்வளோ ட்ராபேக்ஸும் இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே. ஸோ ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும் அதே தான். ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ன பண்ணுவோம் டைப் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை, அதனால ரீடைப் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. ரீடைப் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. அதனால் ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ரீசெக் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இது மாதிரி நிறையா ஆப்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிறதுக்கு. ஸோ ஓகே, இந்த லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு லெசன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.